ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற இந்த ஒரு கபோர்டை எப்படி க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ண போகிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொருட்கள் நிறைய சேர சேர நம்மளோட மைண்டோட வேகமும் குறையுது, நம்ம வேலை செய்கிற ஸ்பீடும் குறைஞ்சிருது. நமக்கு தேவையான பொருள் தேவையான இடத்துல இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக எடுத்து டக்குன்னு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கலாங்க. இப்படி செய்கிறதுக்கு இந்த மினிமலிசம் கான்செப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மினிமலிசமில் ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து டீக்ளட்டரிங், தேவையில்லாத பொருளை தூக்கி போடுறது அப்படின்னா தேவையானவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை கொடுக்கறது, இல்லை சுத்தமாக அது யூஸே ஆகாதுன்னா டிஸ்கார்ட் பண்ணுறது, அல்லது நமக்கே அது தேவைப்படும்னா இன்னொரு இடத்துல எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி தாங்க இந்த கான்செப்ட்டு. இதைத்தான் நான் வந்து யூஸ் பண்ணி என்னோடய டைமை சேவ் பண்ணிக்கிட்டு வரேங்க. இந்த டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசமில் இந்த ஒரு கபோர்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த கபோர்டில் வந்து நிறைய திங்ஸ் வந்து நான் யூஸே பண்ணாமல் சும்மா தூக்கி இதில் வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. இப்படி நான் பொருளை வந்து டம்ப் பண்ணி வைக்கிறதுனால நான் எதையாவது தேடுறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு தேவையான பொருளை எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய நேரம் செலவிட வேண்டி இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த பொருளும் டக்குன்னு எடுத்துடலாம். டீக்ளட்டரிங் மினிமலிசத்தில் மெயின் கான்செப்டே தேவையில்லாத பொருள்கள் விட்டுட்டு தேவையான பொருளை மட்டும் வச்சு வாழ்கிறது அப்படிங்கிறது தாங்க. இந்த கபோர்டு வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. இது நார்மலான உட்டன் கபோர்டு. இதுக்கு மேலே இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ண ஒரு சின்ன பிளேட் மாதிரியான பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சது இருக்குங்க. இதனால் இந்த கபோர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்எஸ் ஸ்டீலில் செய்கிற கபோர்டை விட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதுசாக யாராவது கபோர்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக யூஸ் ஆகுது. இது செஞ்சு 8 வருஷம் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு தேவையானதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு நேரமும் ரொம்ப மிச்சமாகும். தேவையில்லாத பொருட்களையும் ஈஸியாக டீக்ளட்டர் பண்ண முடியும். கொஞ்ச நாள் நம்ம இப்படியே யூஸ் பண்ணோம்னா எது நமக்கு தேவையில்லாமல் ரொம்ப நாள் யூஸ் இல்லாமல் இருக்குதோ அதை நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நான் இந்த பொருளெல்லாம் டீக்ளட்டர் பண்ணியிருக்கிறேன். இது யூடியூப்காக வாங்கின கப்ஸு, எப்போவாவது தான் எடுப்பேன். இது பொங்கல் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கரண்டி, இதுவும் எப்போவாவது தான் எடுப்பேன். இந்த மெஷரிங் கப் கூட யூடியூப்காக தான் வாங்கினேன், ஆனால் நான் இதை எடுக்கவே இல்லை. ஏன்னா எங்கிட்ட பிளாஸ்டிக் கப் இருக்குது, அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இது எப்போவாவது யூஸ் பண்ணுற ஸ்டெயினர் கரண்டி. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லாததை பிரித்து தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக